நான் வேண்டுவது இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களே, உங்களை கைகூப்பி கேட்கிறேன். என் நாளைய இளைய தலைமுறை நல்லொழுக்கத்துடன் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள். என் தாய்மார்கள் உங்களை ஆதரிப்பார்கள், உங்களை கைகூப்பி வணங்குவார்கள். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜ்னா இன்னைக்கு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவனா அந்த தலைவன் பேசப்படுகிறார். இப்ப கூட 2-3 நாளா டைம் லைன்ல யார் இருக்கா, இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல யார் இருக்கா? பெருந்தலைவர் காமராஜ் என்கிற மகத்தான என் பச்சை தமிழன் தான் இருக்கிறார். காரணம் அவருடைய நேர்மை, அவருடைய தனிமனித ஒழுக்கம். அவர் சாகின்ற போது அவர் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு, அவர் சாகின்ற போது அவர் வீட்டில் 2 வேட்டி 2 சட்டையும் தான் இருந்துச்சுன்னு நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அவருடைய உதவியாளருடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் தாய்க்கென்று குடிநீர் பைப் வசதி கூட செஞ்சு கொடுக்க கூடாது என்றார். யாரோ ஒரு உறவினர், ஒரு அக்கா மகன் ஏதோ ஒரு கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையிலே கூட காவல்துறை கைது செய்த போது அவர் உறவுகள் சென்று சொன்ன போது, நான் தான் கைது செய்ய சொன்னேன், அதுக்கு இப்ப என்னங்கிற, உன் வேலையை நீ பாரு அப்படி என்று திருப்பி அனுப்பக்கூடிய உண்மையான அரசியல் தலைவனாய், உண்மையான முதலமைச்சராய் இருந்தார். போலீஸ் கரங்கள் ஃப்ரீடமா இருந்துச்சு. கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிடிச்சி கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு வட்டன்றான், மாவட்டன்றான், மாநிலன்றான், ஏட்டையாவை மிரட்டுறான், இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், டிஎஸ்பியை மிரட்டுறான். இன்னைக்கு நேர்மையான அதிகாரிகள் பணி செய்ய முடியல. காவல்துறையிலேயே குழப்பம். நேற்றுக்கு ஒரு டிஎஸ்பி அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இது எல்லாம் நடக்காத ஒரு ஆட்சி இப்ப நடக்குதுல. இந்த லாக்அப் மரணங்கள், இன்னைக்கு அஜித் அடித்தே கொலை செய்தவர்களே, காவல் நிலையத்தில் கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு நபரை சட்டத்துக்கு புறம்பா அழைத்து சென்று தனியார் இடங்களிலே அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்களே, அது போன்ற லாக்அப் கொலைகள் நடக்கல. உடனே திமுக ஆட்சியில் 24 கொலை நடந்துச்சுன்றாங்க. உடனே திமுக பிரமுகர்கள் சொல்றாங்க அண்ணா திமுக ஆட்சியில் 224 கொலை நடந்துச்சுன்றாங்க. இப்படி மாறி மாறி பட்டியல் வாசிக்கல. ஆனால் பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது நான் எவ்வளவு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தேன், எத்தனை மாணவர்களுக்கு சத்துணவு கொடுத்தேன், நான் எத்தனை ஊருக்கு சாலை போட்டேன், எத்தனை ஊருக்கு நான் பேருந்து விட்டேன், எந்த மாவட்டத்தில் நான் தொழிற்சாலையை கொண்டு வந்தேன், அப்படி என்று ஆரோக்கியமான பட்டியல்கள் சட்டமன்ற விவாதங்களிலே பங்கேற்றிருக்கிறது. சட்டமன்ற நடவடிக்கை குறிப்புகளை நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பெயரில் நற்பணி இயக்கத்தை தொடங்கி இப்பகுதியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி மிகச்சிறந்த எதிர்கால தலைமுறை கல்வி பெறுவதற்கான நற்பணிகளில் ஈடுபட்டு வருகின்ற இந்த அமைப்பினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் அன்பு அவர்களுக்கும், கௌரவ தலைவர் பெருமதிப்பிற்குரிய கோவிந்தராஜ், கண்ணன், சரவணராஜ், சேகர் மற்றும் வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற செயலாளர், பெருந்தலைவர் பெயரில் இருக்கிற நற்பணி இயக்கத்தின் சிவபாலன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகத்தின் தலைவர் சதா நாடார் அவர்களுக்கும், காமராஜர் வம்ச பேரவை தலைவர் பெர்னார்ட் ஜான்சன் அவர்களுக்கும் மற்றும் இந்த மாமன்ற உறுப்பினர் மோகன்குமார் அவர்களுக்கும், ஆலந்தூர் ஸ்டீபன், சிவகுமார், பாண்டியன் உள்ளிட்ட தோழர்களுக்கும், சைதை நாடார் சங்கத்தினுடைய தலைவர் இபிஆர் பாஸ்கரன், பிஎம் ராஜன் செயலாளர் ஜெயராஜ் மற்றும் கணேசன், கிறிஸ்டோபர், அலெக்சாண்டர், ஆனந்தவேல், ஜெயம், சின்ராஸ், பாஸ்கர், ருத்ராசேகர் மற்றும் சதீஷ்குமார், எஸ்என், ராகவன், ஜெயக்குமார், சுதாகர், மைக்கேல் திலகர் மற்றும் நன்றி உரையாற்றிருக்கின்ற நற்பணி அமைப்பின் ஜெகன் பொருளாளர், என்னோடு வருகின்றிருக்கிற அருமை தம்பி புகழேந்தி மாறன், அருமை சகோதரர் வீரா ராஜ்குமார் மற்றும் இப்பகுதியினுடைய விமல்குமார் மற்றும் ஏனைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் என்னோடு வருகின்றிருக்கிற மாநில, மாவட்ட, இந்த மாநகரத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும், இங்கு இவ்வளவு பெருந்திரளா கூடியிருக்கிற இந்த சென்னையில் வாழ்கின்ற, வாழ வைத்த சென்னை, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் முகங்களையும் பார்த்தா நம்ம எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணின் பூர்வீகக்கூடிய அல்ல, ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து வருகை தந்து நம்முடைய சொந்த உழைப்பில் சொந்த காலில் இந்த மண்ணில் நம் பிள்ளை செல்வங்களை படிக்க வைத்து
கடற்கன்னிகளை நடத்தி சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ்வதற்காக வருகை தந்த என் அனைத்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நானும் சென்னையில் இப்போ இருக்கிறேன், சென்னைக்காரன் இல்லை. நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருக்கிற புலியூர் என்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். இங்கே இத்தனை தாய்மார்கள் குழந்தை செல்வங்களோடு அமர்ந்திருக்கிற நீங்களும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பல்வேறு கிராம பகுதியிலிருந்து வந்து இங்கே சுயமாக வியாபாரம் செய்து வணிகம் செய்து சொந்த காலில் உழைத்து சம்பாதித்து இன்றைக்கு தங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு மிகச்சிறந்த கல்வியை தந்து இன்றைக்கு மதிக்கத்தக்க ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தந்த இந்த சென்னை நகரத்திற்கு நாம் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், அரசு தனியார் துறைகளில் மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டும் என்று எண்ணினார். அதற்காகத்தான் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார், மதிய உணவு திட்டத்தை தந்திட்டார், சாலை வசதிகளை ஏற்படுத்தினார், கடன் வசதிகளை ஏற்படுத்தினார், தொழில்துறையில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கினார். இப்படி எல்லாமும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சென்னையில் நாம் வாழுகிறோம். அப்படி வாழுகிற இந்த பகுதியினுடைய பிள்ளை செல்வங்கள் படிக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை இது போன்ற விழாக்களை நடத்தி அந்த பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் வறுமையில் வாழுகின்ற குடும்ப தலைவர்களுக்கும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் சமூகத்தில் மாற்றத்திற்கு வழியில்லை என்று இருக்கக்கூடிய நலிந்த பிரிவினரையும் இனங்கண்டு அவர்களுக்கான உதவிகளை செய்கின்ற ஒரு அமைப்பாக இந்த காமராஜர் நற்பணி இயக்கம் இப்பகுதியில் இயங்குகிறது. அதை நடத்துகின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வருகின்ற உங்க எல்லாருக்கும் பரிசு இருக்கு, அவங்க கொடுக்க போறாங்க. உங்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு எந்த ஆட்சியாளர்கள் இந்த மண்ணில் அரசு அதிகாரத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் தொடர்ந்து அந்த திட்டத்தை விரிவுபடுத்த நடைமுறைப்படுத்தக்கூடிய எவராலும் ஒதுக்கிவிட முடியாத ஒரு திட்டம்தான் நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கான மதிய உணவு திட்டம் என்கிற மகத்தான திட்டம். பெருந்தலைவர் காமராஜுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எந்த ஒரு தலைவர்களும், அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், எம்ஜிஆராக இருக்கலாம், மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கலாம், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், எவராலும் தவிர்க்க முடியாத மகத்தான மக்கள் நல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திட்ட மகத்தான மாமனிதன் தான் பெருந்தலைவர் காமராஜர் என்கிற மகத்தான தலைவன். இன்றைக்கு அவருடைய கனவை, அவருடைய திட்டத்தை தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டமாக அதை மாற்றியிருக்கிறார். ஏற்கனவே மதிய உணவு திட்டங்களில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நமக்கு சத்தான உணவுகளாக மதியம் கருப்பு கேன்களிலே அடைத்து பள்ளிகளுக்கு வழங்கப்படும், சுட 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 வழங்கப்படும், கோதுமை வழங்கப்படும், பல ரக அரிசிகளால் வடிக்கப்பட்ட சோறு வழங்கப்படும். இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பரிமாணம் மாற்றப்பட்டு இன்றைக்கு அரிசி, பருப்பு, குழம்பு என்ற அளவிலும் சத்தான முட்டைகளுடனும் நவதானியங்களுடனும் இன்றைக்கு சத்துணவு பரிமாண வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதலில் பிள்ளையார் சுழி போட்டிட்ட மகத்தான தலைவன் இந்தியாவிற்கு பெருந்தலைவர் காமராஜ் என்கிற மகத்தான தலைவர். அந்த தலைவர் தான் ஏழை பிள்ளை செல்வங்களுக்கான கல்வி கூடங்களை உருவாக்கினார், அரசு பள்ளிகளை உருவாக்கினார், ஓராசிரியர் முறை என்பதை விரிவாக்கம் செய்து பல ஆசிரியர் முறையை கொண்டு வந்தார். ஆங்கிலேயனுக்கு பிறகு இங்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை பங்காளருடைய வாழ்வுரிமையை குறித்து சிந்தித்தது, அவருடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தித்தது, அவர்களுக்கான கல்வி கூடங்களை குறித்து சிந்தித்தது. அவர்கள் கல்வி முடித்த பிறகு அவர்கள் படித்த பட்டத்தை வைத்துக் கொண்டு எங்கு பணி செய்வார் என்பதை குறித்து சிந்தித்து இந்தியாவிலேயே புரட்சிகரமான பொதுத்துறை நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நிறுவி லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அவர் கொண்டு வந்த கல்வி நிலையங்களில் படித்து பட்டம் பெற்ற மாணவர் சமூகத்திற்கு, எதிர்கால இளைய தலைமுறைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த தொழில் புரட்சியை இந்த மண்ணில் அரசு முறை தொழில் முயற்சியை கொண்டு வந்த மகத்தான தலைவர் தான் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜ் என்கிற மகத்தான தலைவர். ஆக அந்த தலைவனுடைய பெயரில் நம்முடைய அருமை நண்பர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை நற்பணி இயக்கங்களை தொடங்கி ஒரு இயக்கமாக
ஆண்டுதோறும் என்னை போன்றவர்களை இங்கு வருகை தர இருக்கின்ற இந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மாசு போன்றவர்களை ஆட்சி ஆறா இருந்தாலும் இந்த அமைப்புகளுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் பெருந்தலைவர் அவர்களை வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த நற்பணிகளை செய்கின்ற போது ஆட்சி அதிகாரத்தில் யாராக இருக்கலாம், மக்கள் பிரதிகள் யாராக இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் அணுகி இங்கே உங்களை நம்பி இருக்கிற இப்பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்கு, கல்வி வளர்ச்சிக்கு, பள்ளிகளை தொடங்குவதற்கு, உயர்நிலைப் பள்ளிகளை தொடங்குவதற்கு, தொடக்க பள்ளிகளை தொடங்குவதற்கு, ஊட்டச்சத்து மையங்களை தொடங்குவதற்கு, இந்த மக்களுக்கு பெற வேண்டிய நியாயமான பட்டா வசதிகளை பெறுவதற்கு, ஏனைய அடிப்படை வசதிகளை இந்த மக்களுக்கு சென்று சேர்ப்பதை உறுதி செய்வதற்கு ஆட்சி அதிகாரத்தில் எந்த தமிழர்கள் இருந்தாலும் சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், கட்சி பார்க்காமல் இந்த மேடையில் ஏற்றி அவர்களையும் இந்த மக்களுக்கு அறிமுகம் செய்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இந்த அமைப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருகை தந்து என்னை சந்தித்து, அண்ணா நீங்கள் வர வேண்டும், இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து இந்த பரிசுகளை தொடங்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் வருகை தந்திருக்கிறேன். என்னை அவர்கள் பெருந்தலைவருடைய சமூகத்தில் பிறந்தவர் என்பதற்காக கூக்கப்படவில்லை, நான் அந்த சமூகத்தில் பிறக்கவில்லை. ஆனால் பெருந்தலைவரை நேசிக்கின்ற பெருந்தலைவரால் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் அமைக்கப்பட்டு, தொழிற்கூடங்கள் அமைக்கப்பட்டு, இன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார தனி குறியீடுகளிலே இன்றைக்கு என்எல்சியிலேயே இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் சுமார் 13,000 பேர் நிரந்தர தொழிலாளர்களாக ஒன்றிய அரசு பணிகளில் இருக்கிறான் என்று சொன்னால், எங்கள் முந்திரி காடுகளையும் எங்களுடைய நிலங்களையும் இருக்கிற கருப்பு தங்கத்தை வெட்டி எடுத்து இந்தியாவிற்கேயே நவரத்னா என்கிற விருதை பெறுகின்ற மிக தலைச்சிறந்த ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட என்எல்சி நிலக்கரி நிறுவனம். அந்த தலைவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த தலைவன் மறைந்த பிறகு எங்களை ஆளுகின்ற எந்த ஒன்றிய அரசுகளாக இருந்தாலும் நிலத்திற்கான இழப்பீடு இல்லை, வீட்டுக்கு நிரந்தர வேலை இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு நிரந்தரமாக்கப்பட்ட 13,000 தொழிலாளர்களும் நிம்மதியாக வாழுகிறார்கள், அரசு சம்பளம் வாங்குகிறார்கள். இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கு சென்று நாம் பிச்சை எடுப்பதை விட சொந்த நிலத்தில், சொந்த மண்ணில் இன்றைக்கு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை, அரசு தொழிற்சாலைகளை, அதுல இங்கதான் முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் தனியார் தொழிற்சாலை, டாடா, அதானி, அம்பானி, கார்பரேட் பெரு நிறுவனங்களை கொண்டு வருவது பெரிதல்ல. நம்முடைய மக்கள் வரிப்பணத்தில் நம்மிடத்தில் வாங்குகின்ற அரசு அந்த வரிப்பணத்தை கொண்டு அந்த மக்களுடைய பணத்திலேயே முதலீடு செய்து அந்த மக்கள் அரசாக இருக்கிற அரசினுடைய சார்பாகவே தொழில்களை தொடங்கி இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய மகத்தான ஒரு மனிதர். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கின்ற போது விருதுநகர் போறதுக்கோ, மதுரை போறதுக்கோ, தூத்துக்குடி போறதுக்கோ 2000 எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறீங்க, தீபாவளி கொண்டாடுறீங்க, பொங்கல் கொண்டாடுறீங்க, ஊருக்கு திருவிழாக்களுக்கு போறீங்க அப்படின்னா இங்க ராப்பகல் கொள்ளைக்காரன் வந்து ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு பேரு டோல்கேட்டுன்னு பேரு, சுங்கச்சாவடி வரி வசூல் பண்றவனு பேரு. அவனுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா பெருந்தலைவர் இருந்திருந்தா அன்னைக்கு அவர் காலத்துல டோல்கேட் இல்ல. இன்றைக்கு பெரும் கார்பரேட் முதலாளிகள், ஒன்றியத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளிலே செல்வாக்கில் இருக்கிற அவர்கள் நாம் நம்முடைய சாலையில போறதுக்கு போகும்போது 100 ரூபா கொடுறான்றான், வரும்போது 100 ரூபா கொடுறான்றான். இப்ப நீங்க உங்க சொந்த மாவட்டம், இப்போ தென் மாவட்டக்காரங்க இருக்கீங்கன்னு வச்சுங்க, திருநெல்வேலிக்காரங்க, தென்காசிக்காரங்க, விருதுநகர்காரங்க, தூத்துக்குடிக்காரங்க, மதுரைக்காரங்க போகணும் அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் போயிட்டு திருப்பி இங்க வரணும்னா உங்க சொந்த காரு, அந்த காரை வாங்கும் போதே அதுக்கு ஆயில் வரி போட்டிருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க, சாலை வரி கொடுத்துருப்பீங்க, எல்லா டாக்ஸியும் வசூல் பண்ணிக்கிட்டான். திரும்பவும் போகும்போது 100 கூட 200 கூட மறிச்சு நின்று கேட்டா கோபம் வருமா வராதா? அப்படி கோபம் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டோல்கேட் சுங்கச்சாவடி கூட இருக்கக்கூடாது என்று தொடர்ந்து போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் தமிழ்நாட்டில் எங்க பெருந்தலைவர் மாதிரியான தலைவர்கள் இன்னைக்கு இல்லை. நேர்மை, உண்மை, லஞ்சம், லாவண்யம், ஊழல், முறைகேடு, அப்பனுக்கு, பேரனுக்கு, பேத்திக்கு, சின்ன வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு சொத்து சேர்க்கிற தலைவனா அந்த தலைவன் இல்லை. ஆனா இன்னைக்கு எந்த தலைவனை எடுத்துக்கிட்டாலும் 5000 கோடி, 2000 கோடி, 1000 கோடி. அதற்கு பிறகு ஆட்சி இந்தியாவை ஆண்ட இந்திய அளவில் இருந்தவர்களும் சரி, மற்ற மாநிலங்களில் இருந்தவர்களும் சரி, இன்றைக்கு லஞ்சம் லாவணில் இன்றைக்கு திளைத்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த மகத்தான தலைவன் காலத்தில் லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, முறைகேடு இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி வீதிக்கு வீதி சாராய கடைகள் இல்லை, மதுபான ஆலைகள் இல்லை,
பார் நடக்கல, கஞ்சா விற்கல, ஸ்கூலாண்ட கஞ்சா விற்கல, ஏதோ ஒன்று லீப்புன்னு சொல்றாங்க அது விற்கல, ஹெராயின் விற்கல, கொக்கையின் விற்கல. இன்னைக்கு பாருங்க, பெற்றோர்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்னைக்கு அரசு பள்ளியும் சரி தனியார் பள்ளியும் சரி மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இன்றைக்கு மதுபான கடையில் போய் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான். ஆனா பெருந்தலைவர் காமராஜர் தலைவன் எவ்வழியோ அவ்வழியே குடிகள் என்று சொல்வார்கள். அன்றைக்கு நமக்கான தலைவன் சரியான தலைவனாக இருந்தான், குடிக்காத தலைவனாக இருந்தான், தன் குடிகளுக்கு சொத்து சேர்க்காத தலைவனாக இருந்தான். நாட்டு மக்களும் நல்லா இருந்தா, மாணவர் சமூகம் நல்லா இருந்துச்சு, இளைய தலைமுறை நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தலைகீழாக தமிழ்நாடு புரண்டு கிடக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள், இளைய தலைமுறை குழந்தை செல்வங்களை பெற்றவர்கள், உங்களிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்கள் பிள்ளை செல்வங்களை குடிக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள், போதை வாஸ்துகளுக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்ன தவறை அவன் செய்கிறான் என்று தெரியாமல் செய்கிறான். பெற்ற தாயே கொலை பண்றான், தந்தையே கொலை பண்றான். ஒரு பொறுப்புண்மை அல்லது ஒரு பொறுமையே கிடையாது. ஏதாச்சும் ஒன்று கேட்டா டக்குன்னு எதிர்வினை ஆற்றுறான். இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? எல்லா குற்றங்களுக்கும் தாய் மடியா இருப்பது எது? எது சொல்லுங்க? போதை. அந்த போதைய அது திமுக ஆட்சியா இருக்கலாம், அண்ணா திமுக ஆட்சியா இருக்கலாம். நான் வேண்டுவது, இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களே, உங்களை கைகூப்பி கேட்கிறேன். என் நாளைய இளைய தலைமுறை நல்லொழுக்கத்துடன் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்குங்கள். என் தாய்மார்கள் உங்களை ஆதரிப்பார்கள், உங்களை கைகூப்பி வணங்குவார்கள். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர்னா இன்னைக்கு திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு தலைவனா அந்த தலைவன் பேசப்படுகிறார். இப்ப கூட 2-3 நாளா டைம் லைன்ல யார் இருக்கா? இந்திய அளவில் ட்ரெண்டிங்ல யார் இருக்கா? பெருந்தலைவர் காமராஜ் என்கிற மகத்தான என் பச்சை தமிழன் தான் இருக்கிறார். காரணம் அவருடைய நேர்மை, அவருடைய தனிமனித ஒழுக்கம். அவர் சாகின்ற போது அவர் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருந்துச்சு, அவர் சாகின்ற போது அவர் வீட்டில் 2 வேட்டி 2 சட்டையும் தான் இருந்துச்சுன்னு நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அவருடைய உதவியாளருடைய வாழ்க்கை வரலாற்று பக்கங்களே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் தன் தாய்க்கென்று குடிநீர் பைப் வசதி கூட செஞ்சு கொடுக்க கூடாதுன்றான். யாரோ ஒரு உறவினர், ஒரு அக்கா மகன் ஏதோ ஒரு கொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையிலே கூட காவல்துறை கைது செய்த போது அவர் உறவுகள் சென்று சொன்ன போது, நான் தான் கைது செய்ய சொன்னேன், அதுக்கு இப்ப என்னங்கிற, உன் வேலையை நீ பாரு அப்படி என்று திருப்பி அனுப்பக்கூடிய உண்மையான அரசியல் தலைவனாய், உண்மையான முதலமைச்சராய் இருந்தார். போலீஸ் கரங்கள் ஃப்ரீடமா இருந்துச்சு. கேடி முள்ள மாதிரி முடிச்சு வச்சு பிடிச்சி கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ண புரிஞ்சுது. இன்னைக்கு வட்டன்றான், மாவட்டன்றான், மாநிலன்றான், ஏட்டையாவை மிரட்டுறான், இன்ஸ்பெக்டர் மிரட்டுறான், டிஎஸ்பியை மிரட்டுறான். இன்னைக்கு நேர்மையான அதிகாரிகள் பணி செய்ய முடியல. காவல்துறையிலேயே குழப்பம். நேற்றுக்கு ஒரு டிஎஸ்பி அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இது எல்லாம் நடக்காத ஒரு ஆட்சி இப்ப நடக்குதுல. இந்த லாக்அப் மரணங்கள், இன்னைக்கு அஜித் அடித்தே கொலை செய்தவர்களே, காவல் நிலையத்தில் கொண்டு போய் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு நபரை சட்டத்துக்கு புறம்பா அழைத்து சென்று தனியார் இடங்களிலே அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்தார்களே, அது போன்ற லாக்அப் கொலைகள் நடக்கல. உடனே திமுக ஆட்சியில் 24 கொலை நடந்துச்சுன்றாங்க. உடனே திமுக பிரமுகர்கள் சொல்றாங்க அண்ணா திமுக ஆட்சியில் 224 கொலை நடந்துச்சுன்றாங்க. இப்படி மாறி மாறி பட்டியல் வாசிக்கல. ஆனால் பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது நான் எவ்வளவு பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தேன், எத்தனை மாணவர்களுக்கு சத்துணவு கொடுத்தேன், நான் எத்தனை ஊருக்கு சாலை போட்டேன், எத்தனை ஊருக்கு நான் பேருந்து விட்டேன், எந்த மாவட்டத்தில் நான் தொழிற்சாலையை கொண்டு வந்தேன், அப்படி என்று ஆரோக்கியமான பட்டியல்கள் சட்டமன்ற விவாதங்களிலே பங்கேற்றிருக்கிறது. சட்டமன்ற நடவடிக்கை குறிப்புகளை நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்று பார்க்கின்ற போது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இப்ப என்ன, என்கவுண்டர் ஏன் நடக்குது, ஏன் அடிச்சு கொலை பண்றேன். இப்ப கூட சென்னையில 2 பேரும் என்கவுண்டர் பண்ணாங்க. எதுக்காக பண்ணாங்க? அவர் என்ன குற்றப்பின்னணியில் இருந்தாரு, அவர் யாரோட தொடர்பு கொண்டு யாரை கொலை செய்த சதி செய்தார் என்கிற வெள்ள அறிக்கை சட்டமன்றத்தில் கிடையாது. இப்ப நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளை செல்வங்களை பெருந்தலைவர் அவர்கள் பற்ற வைத்த அந்த தீ பெரும் நெருப்பாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. எத்தனை மெடிக்கல் காலேஜ்? 36 அரசு மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது. இன்றைக்கு அரசு 20க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கிறது. ஒரு காலத்தில் இதையெல்லாம் மாவட்டத்திற்கு ஒன்று அரசே கொண்டு வந்து நடத்தி என் ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு அரசே மருத்துவ கல்வியை, உயர்கல்வியை தர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் போராடியவன் வேல்முருகன் என்ற அடிப்படையிலே என் தாய்மார்களே சொல்லுகிறேன். இன்னைக்கு தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு மருத்துவ மாநகரமாக சென்னை உயர்ந்திருக்கிறது. நம்முடைய மாசு அவர்கள் முயற்சியில் இன்றைக்கு சைதாப்பேட்டை கிண்டியிலே கட்டப்பட்ட 10 மாடி அடுக்குமாடி மருத்துவமனைகள் ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக இருக்கிறது.
நம்முடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக இருக்கிறது. இன்னைக்கு பொது மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கீழ்ப்பாக்க மருத்துவமனை, ஸ்டாலினி மருத்துவமனை சராசரி ஒரு நாளைக்கு 10,000 நோயாளிகள் சிகிச்சைக்கு வருகிறார்கள். ₹1 கூட ஒரு மாத்திரைக்கு பணம் வாங்காமல் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்கிறது என்று சொன்னால் அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வித்திட்ட கல்வி, அதுதான் இன்றைக்கு உலக பாராட்டுகிற ஒரு மாநிலமாக தொழில் புரட்சியில் இன்றைக்கு எல்லா விதமான மனித குறியீடுகளில் இந்தியாவிற்கு வழிகாட்டி மாநிலமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இதையெல்லாம் நம்முடைய குடும்பத்திற்கும் இந்த பயன் வர வேண்டும், இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு ஆரோக்கியமான கல்வியை தருங்கள். அந்த சூது வாது சூதாட்டம், இந்த குடி பீடி சிகரெட்டு கஞ்சா, இந்த ஆன்லைன் சூதாட்டம் இதற்கு அடிமையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுவரைக்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரையிலும் அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல நல்ல விஷயமும் இருக்கு, கெடுதலும் இருக்கு. தனியா படிக்கிற ஒரு வயசு புள்ள, ஒரு வயசு பையன் அதை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அவன் மனம் பேதலிக்கும், அவன் தவறான பாதைக்கு செல்வதற்கு திரும்பும். பொழுது நம்ம வீட்டில் பார்க்குற தொலைக்காட்சியிலே ஆன்லைன் விளையாடலாமா, வாங்க நான் வீடு வாங்கினேன், கார் வாங்கினேன், நான் ஜெயிச்சேன் அப்படி என்று சுண்டி இழுக்கிற விளம்பரங்கள் அந்த இளைஞர்களை கட்டுண்டு கிடக்க செய்யும். அதற்கு அவன் அடிமையாகிவிட்டால் இருந்து மாற்றவே முடியாது. பல படங்களை நம்ம பார்க்கிறோம், செய்திகளை படிக்கிறோம், அவன் மேல ஃபுல்லா எறும்பு ஏறுது, பூச்சி கடிக்குது, ஆனா அவனுக்கு அந்த செல்போனை வைக்கிறதுக்கு மனம் இல்லை. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அதுக்கு அடிக்டா இருக்காங்க. எதை ஒன்றுக்கும் அடிமையாக்க நம்முடைய பிள்ளைகளை விடக்கூடாது. அதனால் போதை வாஸ்துகளுக்கு, குடி பழக்க வழக்கங்களுக்கு, பீடி சிகரெட்டுக்கு, வேறு எந்த விதமான தவறான போக்குக்கும் நம்முடைய பிள்ளை செல்லங்கள் அடிமையாகாமல் பார்த்து கொண்டு நம்முடைய பெருந்தலைவர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய காமராஜர் நற்பணி இயக்கத்துடைய தலைவர் அன்பு உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நான் ஒண்ணு பார்க்கிறேன். நான் ஜாதி மதம் கட்சி அதெல்லாம் கடந்து இங்க நிக்கிற இந்த ஆயிரக்கணக்கான தாய்மார்களை அமர்ந்திருக்கிற என் தமிழச்சிகளின் வாழ்வியலை குறித்து நான் கவலைப்படக்கூடிய ஆளு. அப்படி பார்க்கிறேன், நானும் திரும்பி பார்க்கிறேன். இங்க ஒரு கழுத்துலயும் ஒரு 2 பவுன் தங்க செயின் இல்ல, எல்லாம் தவறுங்க. ஒன்னு காதுல 1 பவுன் 1/2 பவுன் ஏதாச்சும் மூக்குத்தி தோல் தொங்கட்டா இருக்குமா? இல்ல. நாம் உழைக்கிற மக்களாக இருக்கிறோம், கூலிகளாக இருக்கிறோம், அன்றாடம் காட்சிகளாக இருக்கிறோம். ஆனால் சொந்த காலில் நின்று உழைத்து வீட்டு வேலை செய்தாவது என் பிள்ளையை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைத்த அந்த மகத்தான தலைவருடைய பிறந்த நாளில் எனது அருமை தாய்மார்களே, உண்மையிலேயே உங்களை கண்டு நான் சொல்லுவேன், இந்த பெருந்தலைவர் ஒரு தலைவன் உருவாகினாரு, அந்த தலைவனுடைய உழைப்பு, அந்த தலைவனுடைய நேர்மை, அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை, அதை பின்பற்றி இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் நான் பெருமையா எல்லா மேடைகளும் எல்லா தொலைக்காட்சி வாதங்களும் பகிரங்கமா ஒரு சமூகத்தின் பெயரை சொல்லி பாராட்டுவேன். அந்த சமூகம் தான் என் பச்சை தமிழன் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாடார் என்கிற ஒரு சமூகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொந்த கால்ல விருதுநகர்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்து, தூத்துக்குடியில இருந்து இங்க ரெயின் ஏறி பஸ்ல கணவன் மனைவி பிள்ளை 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து கோயம்பேட்டில் காய்கறி வாங்கி, பழத்தை வாங்கி, மல்லிகை ஜாமான ஹோல்சேல்ல வாங்கி ஒரு சின்ன பெட்டி கடை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கால் கெடுக்க நின்று ரத்தம் முழுவதும் 2 காலம் யானை கால மாரி வீங்கிற அளவுக்கும் காலை 9 மணிக்கு திறந்து இரவு 9 மணி 10 மணி வரை நின்று உழைத்து சம்பாதித்து என் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சாதிகளிலே இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரே உழைக்கும் சமூகம் என் நாடார் சமூகம். இதை தவிர நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க கோட்டை கட்டி ஆண்ட பரம்பரை, நாங்க தான் சேரர், நாங்க தான் சோழர், நாங்க தான் பாண்டியர், நாங்க தான் பல்லவர் என்று கிளைம் பண்ணிக்கூடிய என் சொந்த என் ரத்த உறவுகளாக இருக்கிற ஏனைய தமிழ்ச்சாதி கரங்களில் இன்றைக்கு பொருளாதாரம் இல்லை. ஏன் இல்லை? இப்படி அந்த தெருவில் நீங்க நடந்து கடைசி வரைக்கும் போனீங்கன்னா நான் சொன்ன இந்த உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த இந்த ஒரே ஒரு தமிழ் சமூகத்தை தவிர மீதி இன்னைக்கு சென்னையில் இருக்கிற அத்தனை முதலாளி யாரு? ஒரே ஒரு விஜிபி, ஒரே ஒரு போதிசு, ஒரே ஒரு சரவணா ஸ்டோர், ஒரே ஒரு வசந்தன்கோ என்று என் தமிழ் குலத்தில் என் சொந்த ரத்தத்தில் பிறந்த என்னவன் கைகளில் இருக்கிற பொருளாதாரத்தை தவிர்த்து மீதி 90% நீங்க எடுத்துங்க. எக்ஸ்பிரஸ் அவனின்னு ஒன்று இருக்கு. யார் முதலாளி? யார் முதலாளி சொல்லுங்க? தமிழனா? இங்க தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரை சொல்லக்கூடிய கையில் இருக்கா? போற மகால்னு ஒண்ணு இருக்கு. யார் முதலாளி? சிட்டி சென்டர்னு ஒண்ணு இருக்கு. யார் முதலாளி? சத்தியஸ்ரீ அரங்கு யார் முதலாளி? கிரீன் பார்க் ஹோட்டல் யார் முதலாளி? தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய
ஜெயோலுக்காஸ் யார் முதலாளி? எண்ணி பார்க்கணும். முத்து பைனான்ஸ் அன்றைக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் வட்டி கூட்டி சாதனை வசூல் பண்றான 10 வட்டி கந்து வட்டி. அந்த பைனான்ஸ் நிறுவனத்துக்கு முதலாளி யார்? இங்க தமிழர்கள் கையில் இருந்த மஞ்சள் வணிகம், இரும்பு வணிகம், தங்க வணிகம், வெள்ளி வணிகம், அத்தனை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ் என்று அனைத்தும் என் ஆட்டோ தொழிலாளர்கள் ஓட்டுகிற என் பகுதி செயலாளர் ஆட்டோ ஓட்டுறார். ஆட்டோ ஆர்ச்சி புக் யாருக்கிட்ட இருந்தா மார்வாடி வீட்டுல இருக்கு. வீடு பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? மார்வாடி வீட்டுல இருக்கு. சரி, இன்னொரு பொறுப்பாளர் எங்க இங்க பொழியாந்தி மாற கார் வாங்கியிருக்காரு. கார் ஆர்ச்சி புக் யாருக்கிட்ட இருக்கு? மார்வாடி வீட்டுல இருக்கு. எல்லாம் இன்றைக்கு தனியார் மயம் போல் மார்வாடி குஜராத்திகள் மயமா இருக்கு. அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறான், அடுக்குமாடு குடியிருப்பு கட்டுறான். நம்மளை வீட்டு வேலைக்கு மட்டும்தான் கூப்பிடுறான், டிரைவர் வேலைக்கு மட்டும்தான் கூப்பிடுறான், அல்லது வீட்டில் சுத்தம் செய்யறது கழுவுறதுக்கு மாப் போடுறதுக்கு தான் கூப்பிடுறான், வெளியில இரவு காவலர் பணிக்கு தான் கூப்பிடுறான், வீட்டில் போட்டு வச்சிருக்கிறான். இது மார்வாடி ஜெயின் குஜராத்திகளுக்கு மட்டும். தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணில், பச்சை தமிழன் ஆண்ட மண்ணில் இன்றைக்கு தமிழர் அல்லாதவர்கள் இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை, இந்த மெட்ரோ வேலை திட்டம் நடக்குது. குறைஞ்சது ஒரு 15,000 பேர் வேலை செய்யறான். ஒருத்தம் கூட தமிழன் கிடையாது, எல்லாம் வடநாட்டுக்காரன். இன்னைக்கு எல்லா தெருக்கள்ல கடைகள்ல பூனி பாரி ஏதாவது சொல்லுவாங்க, பூரி பானி பூரி விற்க வந்தான்னாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்தான் விற்கிறான். எல்லா கடைக்கும் முதலாளி, நகை கடைக்கு முதலாளி, துணி கடைக்கு முதலாளி, எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கடைக்கு முதலாளி. என் ஊர்ல நாங்க முந்திரி கோட்டை பொறுக்கி விவசாயம் பண்ணி அதை உடச்சி பருப்பை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுலயும் வந்து உட்காந்துக்கிட்டான் நகை. இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டில் 1 லட்சம் ஆட்டோ ஓடுதுன்னா ஆட்டோ ஆர்சி புக் பூரா அவங்க கையில் இருக்கு. தமிழ்நாட்டில் 2 கோடி டூ வீலர் இருக்குன்னா 2 கோடி டூ வீலர் ஆர்சி புக் பூரா அவங்க கையில் இருக்கு. இப்படி நம்முடைய வணிகம் தமிழர் கைகளில் செல்வதை தடுத்து தமிழர் கைகளிலே நம்முடைய பணங்கள் புழங்க வேண்டும். நாம் நம்ம சொந்த காலிலே நிற்க வேண்டும். சுயமாக நாம் தொழில் செய்து நம்முடைய பிள்ளை செல்வங்களை படிக்க வைக்க வேண்டும். நம்முடைய தமிழர் வணிகம் தமிழர் கைகளிலே என்று நிறுவிய உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கம் நாடார் என்கிற ஒரே ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்த சிவநாடார் தான் இன்றைக்கு தெற்காசியாவிற்கு மிகப்பெரிய பணக்காரன். அதனால் உங்கள் பிள்ளை செல்வங்களை போதை வாஸ்துக்கு அடிமையாகாமல் படிக்க வையுங்கள், முன்னேற்றுங்கள். அந்த ஒரு தமிழ்குடி தலைவன் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுவதோட விளைவுதான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒரே ஒரு தமிழ்ச்சாதி தலைவன் 300 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தான். 3000 கோடி 30,000 கோடி 3 லட்சம் கோடி சம்பாதிச்ச அரசியல் கட்சி தலைவர்கள், எம்எல்ஏ, முதலமைச்சர், எம்பி, மந்திரிமாரு கொடுக்கல. நம்முடைய ரத்த உறவு தமிழ் சமூகத்தில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் ஈர்க்க செய்த அந்த மகத்தான தலைவன். அந்த கல்வி கூடம் தான் இன்னைக்கு சென்னையில பொறியியல் கல்லூரியில நம்பர் 1 இருக்கு. எதா இருக்கு? நம்பர் 1 இருக்கு. தமிழர்கள் நாம் வாய்ப்பு கிடைத்தால் எல்லா துறைகளிலும் சாதிக்கக்கூடிய வல்லமை படுத்தவர்களாக, வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமை படுத்தவர்களாக வருவார்கள். அதனால் என்றைக்குமே எந்த தொலைக்காட்சி, எந்த பத்திரிகை, எந்த கூட்டமாக இருந்தாலும் துணிஞ்சி ஒரு சமூகத்தை நான் சாதிக்காக கட்சி நடத்தல, நான் தமிழர் வாழ்வுரிமைக்காக கட்சி நடத்துறேன். ஆனாலும் மற்ற சமூகங்கள் இந்த சமூகங்களிலிருந்து படிப்பினை பெறுங்கள், பாடம் பெறுங்கள் என்று நான் வலியுறுத்துவேன். அந்த வகையில் இங்கே கூட இவங்க இந்த உட்கார்ந்துருக்கிற இந்த 1000 குடும்பம்னாக்கா இங்க நாடார் மட்டும் வாங்கன்னு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடல. இந்த பகுதியிலே வாழ்கின்ற அனைத்து என் தமிழ் உறவுகளும் வாங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு நோட்டு, பேனாவோ, பென்சிலோ, எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பரிசோ நாங்கள் இந்த நாளில் கொடுக்கிறோம், உங்களை ஊக்குவிக்கிறோம் என்றுதான் இங்கே நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் இயங்குகின்ற இந்த நற்பணி இயக்கம் உங்களை அழைத்திருக்கிறது. அதனால் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அப்துல் கலாம் என்கிற ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய அரசு பள்ளியில் பயின்ற மகத்தான தலைவன் தான் பிற்காலத்தில் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக வந்தான். அந்த தலைவனுக்கு பீடி, சிகரெட்டு, தண்ணி பழக்கம் இல்லை. நம்முடைய வசந்தான்கோ அண்ணாச்சிக்கு அந்த பழக்கம் இல்லை. நம்ம சிவநாடாருக்கு அந்த பழக்கம் இல்லை. நம்ம விஜிபி ஐயா உலகம் பூரா தமிழ்ச்சங்கங்களை நிறுவி கிட்டத்தட்ட 100கணக்கான நாடுகளிலே ஐயன் திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் நிறுவி இன்றைக்கு வெள்ளக்காரன் மத்தியிலும் திருவள்ளுவரை அறிமுகப்படுத்திய அந்த மகத்தான தலைவனுக்கு அது அடிமை இல்லை. ஆதலால் நம்மை பிள்ளை செல்வங்களை பீடி, சிகரெட்டு, குடி, போதைக்கு ஆளாக்காமல் பெருந்தலைவர் விழாவிலே இன்றைக்கு நாம் உறுதியாக நம்முடைய பிள்ளை செல்வங்களை எப்பாடுபட்டாவது நல்ல ஆரோக்கியமான கல்வியை கொடுப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்போம், எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் ஆளாகாத கல்வியை கொடுப்போம், பெற்றோர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை, நம்முடைய உறவுகளை மதிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கற்றுத்தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த மிகச் சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்த அன்பு உள்ளிட்ட அனைத்து என் சகோதரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.